ஃபைனலி 2025 முடிஞ்சிருச்சு. நல்லா போச்சா, நாசமா போச்சா, எப்படி போச்சு, மகிழ்ச்சியா போச்சா, மயிராட்டா போச்சா அப்படி நீங்க சொல்லுங்க. நான் என்னோட இதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூடியூப் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் யூடியூப் வந்து எனக்கு வெறும் 300 சப்ஸ்கிரைபர்ல இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2025ல கிட்டத்தட்ட 1408 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் கொடான நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வியூஸ் 25 வியூஸ் அப்படிதான் போகும். ஒரு வியூஸ் 1000 பேருக்கு, இன்னொரு வியூஸ் 2000 பேருக்கு. எனக்கே பார்க்க ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்படிப்பட்ட வருடமா யூடியூப்ல மட்டும்தான் இருந்துச்சு. பட் சொந்த வாழ்க்கையில மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. எப்போதும் போல வேதனை, சோதனை, கண்ணீர், கஷ்டம், வெக்கம், துக்கம் அப்படிதான் போச்சு. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சரி, நமக்கு மட்டும் தான் எப்படி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட் சைடு நம்ம ஃபேமிலி சைடு எல்லாம் போகணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கிடையாது. என் ஃப்ரெண்ட் சைடும் சம்பளாக்கு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடையும் இது தான் இருக்காங்க. ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே தான், சேம் தான். அதாவது இந்த வருஷம் தான் எனக்கு இப்படி பார்க்குறேன். மற்ற வருஷம்னாச்சும் நம்ம கஷ்டப்படுவோம், 2-3 பேர் இந்த தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக இருப்போம், மற்ற சைடு அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த 2025 வச்சு 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 செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு தான் சொல்லியாகும். அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் சரி அவங்க நமக்காக நிறைய உதவி பண்ணிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட் சைடு. அது தலைப்போட விஷயம் சொல்லி இது மட்டும் இல்லைன்னா தலைப்பை இருந்தாங்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். இல்லை இதை வச்சுக்க கொஞ்சம் பார்த்துக்க, மேனேஜ் பண்ணிக்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்போ கூட இப்போ கூட சொல்லி அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது 2025 என்னை பற்றியும் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப 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 பேடாக போச்சு ஃபினான்ஷியலி. மற்றபடி பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் எனக்கு மேரேஜ் இருந்துச்சு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் 2-3 பேருக்கு மேரேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஃபினான்ஷியலாக மட்டும்தான் இப்படிப்பட்ட சிக்கல் பிரச்சனையாக இருந்துச்சு. யார்கிட்ட தான் அந்த பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. யாரை கேட்டாலும் இல்லைன்னு தான் இருக்கும். பட் எஸ், பணம் வந்து சம்பாதிச்சா போதும். அந்த பணத்தை அந்த பணமே சம்பாதிச்சுக்கும். அந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். 2026 நல்லா போகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், நம்மளால என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா நம்மளால 2025 யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிதான் சொல்லி ஆகும். 2025 வருஷத்துக்கே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஆகும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான வருஷமா தான் போச்சு. எஸ், 28, 29, 30 ஆயிட்டாலே அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வழியெல்லாம் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருக்கு. முடிஞ்சா 2026 கடவுளே ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம், ப்ரே பண்ணுவோம். பட் நம்ம ஆசைப்படுறோம், ப்ரே பண்ணுறோம், ஆனால் நம்ம அந்த கடவுள் நம்மளை வச்சு செய்வேன், வச்சு செய்வேன் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பொறுத்து வந்து பார்ப்போம். எஸ், எனக்கு வந்து இந்த 1100 சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாத 2000 வீஸ் போச்சு, அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பார்ப்போம் 2026 நல்ல வருடமா நடக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். தேங்க்யூ காய்ஸ். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.